Hello friends, welcome to SINDHU'S KITCHEN. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோதுமை மாவு சோமாஸ். வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கப் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க மாவை சப்பாத்தி மாதிரி நறுத்திக்கோங்க. மாவு நறுத்திட்டு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அதில் ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணி சோமாஸ் மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கப் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சோமாஸை ஒண்ணு ஒண்ணா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட சுவையான கோதுமை மாவு சோமாஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.